சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஜூலை மாத பூஜையாக சபரிமலை சன்னிதானம் இன்னைக்கு ஜூலை மாதம் 16ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு நட திறக்கிறாங்க. நட திறந்து ஜூலை மாதம் 21ஆம் தேதி இரவு 10 மணிக்கு நட அடைக்கிறாங்க. இன்றைக்கி எந்த ஒரு அபிஷேகமும் ஐயனுக்கு இல்லை. இன்றைக்கி நைட்டு அறிவுராசனம் பாடி திருநடை அடைச்சிடுறாங்க. ஜூலை 17, 18, 19, 20, 21 ஆகிய 5 நாட்களுக்கு நம்ம நெய்யபிஷேகம் பண்ணிக்கலாம். காலையில் 10 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு நெய்யபிஷேகம் வந்து அலோடுன்னு உங்களுக்கு தெரியும். படிப்பூஜையும் பார்த்தீங்கன்னா 17, 18, 19, 20, 21 சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு படிப்பூஜை இருக்கும். ஜூலை மாதம் 21ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு அறிவுராசனம் பாடி திருநடை அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 29ஆம் தேதி நட திறந்து 30ஆம் தேதி நட அடைக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைப்புத்தரி அப்படின்ற ஒரு பூஜைக்காக நட திறந்து நட அடைக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செங்கனூரில் உங்களுக்கு பஸ்ஸு ஃபில்லாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. குமுளிலேருந்தும் ஃபில்லாக உங்களுக்கு எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதுபோக நீங்கள் கேஎஸ்ஆர்டிசி வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ் போட்டிருப்பாங்க. எருமேலியிலேருந்து குறைந்த நம்பரான பஸ் தான் உங்களுக்கு போடுறாங்க. பத்தனம்திட்டாலேருந்து குறைந்த எண்ணிக்கையிலான உங்களுக்கு பஸ் தான் உங்களுக்கு போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு பம்பா பார்க்கிங் அலோவ் பண்ணுவாங்க. பம்பாவில் பார்க் பண்ண இடம் இருந்தால் உங்களுக்கு வேனு பஸ்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா பம்பா பார்க்கிங் அலோடு இல்லை. நீங்கள் நிலக்கல்ல தான் பார்க் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் இந்த பம்பா பார்க்கிங் வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய காரை நீங்கள் வந்து நிலக்கல்ல தான் வந்து உங்களுக்கு பார்க் பண்ண வேண்டியிருக்கும். இது கேரளாவில் மான்சூன் டைம், மழை எப்போனாலும் பெய்யலாம். பக்தர்கள் கூட எடுத்துகிட்டு வாங்க. போன மாதம் பார்த்தீங்கன்னா பம்பாவில் தண்ணி அதிகமாக இருந்துச்சு, பக்தர்களை குளிக்க அலோவ் பண்ணலை. அதே மாதிரி இந்த மாதம் நடந்தால் பக்தர்களுக்கு அது ஏதுவாக வர வேண்டும். நீலிமலை அப்பாச்சி மேட்டு பாதையில் போகும்போது பக்தர்கள் போன மாதம் வழுக்கும் தன்மையாக இருந்துச்சு. இந்த முறை கொஞ்சம் பார்த்து பத்திரமா தேவசம் போர்டு என்ன சொல்கிறாங்களோ, காவல்துறை என்ன சொல்கிறாங்களோ ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம ஐயனை போய் தரிசிங்க. சாமி சரணம், சாமியே சரணமை.